ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம முடியை நல்லா கருகருன்னு நீளமாக ஷைனிங்காக வளர வைக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஹேர் பேக். அதுவும் வெறும் 3 பொருளை வச்சு, வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த 3 பொருளை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம்புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதுக்காண்டி நான் என்ன எடுத்திருக்கேன்னா, சின்ன வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் நம்ம முடிக்கு அவ்வளோ நன்மை தரக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது நம்ம தலைமுடியில் இருக்கிற பொடுகை போக்கும் தன்மை கொண்டது. நம்ம முடி கொட்டுறதை நின்று நம்ம முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக வளர வைக்கும் தன்மை இந்த சின்ன வெங்காயத்துக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் இன்னொரு பொருள் எடுத்திருக்கேன். அது என்ன அப்படின்னா, கருவேப்பிலை தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 பொருளுமே நம்ம முடியை நல்லா கருமையாக செழுமையாக வளர வைக்கிற தன்மை கொண்டது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 2 பொருளை வச்சு, இன்னொரு பொருள் இருக்குது, அது என்ன பொருளுங்கிறத லாஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த 3 பொருளை வச்சு தான் நம்ம இப்போ ஒரு ஈஸியான ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரியான ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மையாக அரைச்சாலும் சரி, இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சாலும் சரி. ஆனால் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம வெங்காயத்துலேயே அவ்வளோ தண்ணி சத்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். மையாக அரைச்சாலும் நல்லதான், இல்லை இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சாலும் ஓகே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டேன். இப்போ இதோட நம்ம ஒரே ஒரு பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்க போகிறோம். அதுதான் தயிர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தயிருமே நம்ம முடிக்கு ரொம்ப ஷைனிங்காக கொடுக்குற தன்மை இந்த தயிருக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் நம்ம இதை இப்போ சேர்க்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. இதை நீங்கள் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எப்போ குளிக்க போகிறீங்களோ அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை உங்கள் தலையில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற மைல்டான ஷாம்புவோ இல்லை சீயக்காயை கொண்டு உங்கள் தலையை அலசிக்கோங்க. இது கரெக்டாக 1 மணி நேரம் ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் தலையில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் இந்த வெங்காயம், கருவேப்பிலை, தயிர், இந்த 3மே வீட்டிலே கிடைக்கக்கூடிய பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸு. இந்த 3 பொருளை வச்சு நம்ம முடியை நல்லா ஷைனிங்காக நீளமாக அடர்த்தியாக வளர வைக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஹேர் பேக் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.